தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ புனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே. உத்தவ கீதையில உத்தவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்தருளிய உபதேசங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அவரவருடைய வாழ்க்கைக்கு அவரவர்களே பொறுப்பு என்ற கருத்தை பார்த்து நிறைவு செய்தோம். அடுத்த ஒரு கருத்து பார்த்தோம், உனக்கு நீயே குரு அல்லது எனக்கு நானே குரு அல்லது அவரவர்களுக்கு அவரவர்களே குரு. இந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்வது? இதில் ஒரு அர்த்தம் இருக்கு, அதை எப்படி தவறாக புரிந்துள்ளோம் என்பதை முதல்ல பார்த்துவிட்டு பிறகு எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்து பார்ப்போம். எப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நாம் எப்படி தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். உனக்கு நீயே குரு, எனக்கு நானே குரு, அவரவர்களுக்கு அவரவர்களே குரு. இது எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்? அவரவர்களுக்கு அவரவர்களே குரு சொல்லி சொன்னா வகுப்புக்கு வர வேண்டியதில்லை, சாஸ்திரம் கேட்க வேண்டியதில்லை, யாருடைய வார்த்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரவர்களுக்கு அவரவர்களே குரு, அவரவர்களுக்கே தெரியுமே. அவங்க வீட்டிலே இருந்துடலாமே, எதுவும் தேவையில்லை. இன்னொரு ஒரு கஷ்டம் இருக்கு, அவரவர்களுக்கு அவரவர்களே குரு சொல்லி சொன்னா இந்த கண் இருக்கே, இந்த கண்ணை கூட நாம் பயன்படுத்தவே முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற 80% அறிவை கொடுக்கின்ற கருவியாக இருப்பு கண்ணு தான். கண்ணால் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நமக்கு அறிவாக கிடைக்கின்றது. கண்ணால் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கண்களை பொத்தி கொண்டு காதை பொத்தி கொண்டு தான் இருந்தோம்னா தான் நமக்கு அறிவு வரும்னு சொல்லி சொன்னான். ஏன்னா எனக்கு நானே குரு வச்சேன், இந்த கருவிகள்லாம் அறிவை எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு தகராறு வந்துடும். ஆகவே இதில் முதல் தவறான கருத்து என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க எனக்கு அல்லது என் ஆத்மா தான் குரு அப்படி சொல்லி சிலர் சொல்றாங்க. எனக்கு நானே குருன்னா என்னுடைய ஆத்மா தான் குரு, எனக்கு இந்த ஆத்மாவே எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க, கருதுறாங்க சில பேர். அப்போ ஆத்மாவை தெரிந்து கொள்ள அதுக்கு தானப்போ இப்பெல்லாம் பாடம் படிக்க வரோம். எனக்கு ஆத்மான்றது எனக்கு தெரியல, நான் ஆத்மாவாக தான் இருக்கேன். நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், நான் ஆத்மான்னு தெரிஞ்ச ஒரு பாடம் தான். ஆத்மாவா தெரியாததுக்கு முன்னே நான் ஆத்மா தானே, தெரியாத முன்னே நான் ஆத்மா தான். ஆத்மா எனக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? சாஸ்திரத்து மூலமா, குரு மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு இடத்துல வரோம், பாடம் படிக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்றார், நீ எந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றாயோ அந்த ஆத்மா தான் எனக்கு குரு அப்படி ஒருத்தர் சொல்றார். எனக்கு நான் தான் குரு, அந்த ஆத்மாவே எனக்கு அறிவை கொடுத்துடும். நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்க, ஆத்மாவே எனக்கு அறிவை கொடுத்துடும். அப்போ இந்த முக்கியமா ஆத்மா சொல்லக்கூடிய இந்த சைத்தன்ய ஸ்வரூபம்னு ஆத்மா இருக்கு, அது என்னிடத்துல எப்பொழுதும் இருந்து கொண்டு தானே இருக்கு. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அது இமைப்பொழுது என்னிடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஆத்மாவுடைய இருப்பில தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆத்மா என்ற ஒன்று இல்லைன்னா நான் இப்படிலாம் இருந்துகிட்டு இருப்பேன், ஆனால் இருக்க மாட்டேன், தெரியாது, இடமா போயிருப்பேன். ஆக அதுதான் எனக்கு குரு சொல்லி சொன்னா, அந்த ஆத்மாவை பற்றிய அறிவை அதுவே கொடுக்கணும் இல்லையா? அந்த ஆத்மா அதை பற்றிய அறிவை அதுவே கொடுத்துருக்கணும் இல்லையா? அருணகிரியார் வார்த்தை சொன்னா வேற மாதிரி சொல்வார், அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது.
அப்போ அதுவே ஆத்மா இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி சொன்னா எனக்கு வெளியே போகின்ற அவசியமே கிடையாது. அந்தர்யோகம் தேவையில்லை, குரு தேவையில்லை, சாஸ்திரம் தேவையில்லை, உபதேசம் தேவையில்லை, உட்கார்ந்து கேட்கணுன்ற தேவையில்லாம் இல்லையே. ஆகவே இது ஒரு ராங் கான்செப்ட், இது ஒரு தவறான கருத்து. யாராவது இந்த கருத்தோடு இருந்தான்னு அவங்களிடத்து போய் நம்ம மல்லு கட்ட வேண்டாம். ஆனால் சாஸ்திரத்தை படித்து முறையான அறிவை நாம் பெற்றுவிட வேண்டும். நாம சரியா புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்படி முடிவு பண்ணவர் இடத்துல போய் நம்ம மல்லு கட்ட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். நம்ம எல்லோரிடத்திலும் ஆத்மா தான் இருக்கு, சந்தேகம் இருக்கா? அதே ஆத்மா தான் இருக்கு. அவர் இடத்துல என்ன ஆத்மா இருக்கு அதுதான் என்னிடத்துல இருக்கு, எல்லாம் இருக்கு. தொயி மயி அந்நத்திர ஏகோர் விஷ்ணு பஜகோவிந்தத்தில் சொல்றார். உன்னிடத்துல என்னிடத்துல எல்லார் இடத்துல இருப்பது ஒரே விஷ்ணு தான். விஷ்ணு சொல்லி ஒரே ஆத்மா தான் நாங்கள் அர்த்தம். தொயி மயி, உன்னிடத்துல என்னிடத்துல. அப்படி இருக்கும்போது அவர் இடத்துல வேற ஆத்மா, என்னிடத்துல வேற ஆத்மா அப்படிலாம் இல்லை, ஒரே ஆத்மா தான். எல்லார் இடத்துல சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த ஆத்மா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லை அப்படி சொல்ல முடியுமா? எல்லா காலத்திலும் இருந்தது, எப்பவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப எல்லார் இடத்துல இருக்கே, அப்ப எனக்கு அறியாமை வந்திருக்கவே கூடாது. இப்பதான் வந்ததுன்னா நம்ம சொல்லலாம், வெளியூர் போயிருந்தோம் இப்பதான் வந்தேன்னா, இப்பதான் வந்தா எனக்கு தெரிஞ்சுக்கல, சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். ஆத்மா தான் எப்பவும் நம்ம இடத்துல இருக்கு, அதுவே எனக்கு அறிவை கொடுக்கணும்னா அப்ப எப்பவுமே இருக்கக்கூடிய ஆத்மா ஏன் அறியாமையை விட்டு வச்சுது? அறிவை கொடுத்துருக்கணுமே இல்லையா? கொடுக்கலையே. எல்லா நேரத்தையும் எப்போ இந்த ஆத்மா என்னுடன் இருந்தும் கூட எனக்கு அறியாமை இருந்தால் அந்த ஆத்மா எனக்கு குருவாக வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. ஏன்னா இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காம இருந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய ஆத்மா தான் என்னோட குரு சொல்லி சொன்னா என்னிடத்துல ஏன் அறியாமை இருக்கு? குரு என்ன வேலை செய்வார், அந்த வேலையை அந்த ஆத்மா செய்திருக்கணுமே. குரு என்ன வேலை செய்வார்? சிஷ்யனிடத்துல அறியாமை இருக்க விட மாட்டார். எப்படியாவது அவனுக்கு உபதேசத்தை செய்து அவனுடைய அறியாமையை போக்கி விடுவார். குரு இருக்கிற இடத்துல அறியாமை இருக்காது. அப்ப ஆத்மா இருக்கிற இடத்துல அறியாமை இருக்கக்கூடாது. அப்ப அறியாம வர்றதுக்கு முன்னே இவர் என்ன பண்ணிருக்கணும்? உள்ள இருந்து ஆத்மா அதை விரட்டி விட்டு இருக்கணுமே. விரட்டி விட்டு இருக்கணுமே. நான் இருக்கிற இடத்துல நீ வராது சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்றது இல்லையே. இந்த பைரவர் இருக்காரு, அது இருக்கிற இடத்துல இன்னொன்று புதுசா ஒன்று வந்துச்சுன்னா என்னமா விரட்டிக்கிட்டு போகுது, இது ஏன் ஏரியா இருக்காது என்ன? அதுக்கு அதனுடைய ஏரியால புதுசா ஒன்று வந்துடக்கூடாது, வந்துட முடியாது. ஆமா, மல்லு கட்டும் பார்க்கலாம் நீங்க. அப்போ குரு அறியாமை நம்ம இடத்த விட்டு வச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த ஆத்மா அறியாமை விட்டு வச்சிருக்கு. குரு நம்மளுக்கு வந்த உடனே நம்முடைய அறியாமை தள்ளிடுறாரு, போக்கிடுறாரு. போல ஆத்மா நம்முடைய அறியாமை போக்கி இருக்கணுமே. வரக்கூடாது அறியாம வந்திருந்தாலும் அது என்ன பண்ணிடணும்? போக்கி விட்டு இருக்க வேண்டும், நீக்கி இருக்கணும். ஆக அறியாமை இருக்கிறதையும் பார்க்கிறோம், இதுவரை இருந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஆத்மா நமக்கு குருவாக இருந்து குரு என்ற ரோலை அது செய்யலை. ஆகவே என்ன, இந்த சச்சிதானந்த ஆத்மா யாருக்கும் குருவாக செயல்படாது. ஆத்மா எனக்கு குருன்னு சில பேர் சொல்றவங்களாம் இருக்காங்க, செயல்படாது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, சரியான காரணம் என்ன தெரியுங்களா? அதனிடத்தில் கருவிகள் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அறிவை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. நமக்கு அறிவை கொடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன? கண்ணு இருக்கு, நிறத்தை பற்றி அறிவை கண்ணு தான் கொடுக்கும், சப்தத்தை பற்றிய அறிவு காது தான் கொடுக்கும், சுவையை பற்றிய அறிவை நாக்கு தான் கொடுக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, ஆத்மா இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஒருத்தர் சொன்னார், இன்னொரு கருத்து இருக்கு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு குரு இருக்கார். சரி, அவர்கிட்ட எவ்வளவு நாள் இருந்தீங்க, என்னென்னலாம் படிச்சீங்க? இல்லை இல்லை, நான் அப்படிலாம் படிக்கல. ஏனென்றால் அவர் மௌன குருன்னுட்டார்.
அவர் பேச மாட்டார்னா ரொம்ப சௌகரியமா போச்சு. பேசியே ஒரு அறிவை கொடுக்க முடியல, பேசாது இருந்துட்டாரு, ரொம்ப சௌகரியமா போச்சு. அவரும் பேச மாட்டார், இவரும் பேச மாட்டார், அவ்வளவுதான். அஜ்ஞானத்தை அப்படியே ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா உலகத்துல அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ரொம்ப அது மகிமை இருக்கு. எதுவுமே பேசுறது இல்லை, வாயை திறந்தா தான் தெரியும். நம்முடைய அறிவுடைய திறமை நம்ம வாயை திறந்தா தான் தெரியும். வாயை திறக்காத இருக்க நாம் அறிவாளி, நாம வாயை திறக்காத இருக்க நாம தான் புத்திசாலி. திறந்தாதுன்னா தெரியும் நமக்கு என்ன இருக்கு, நாமளே போட்டு உடைத்து விடுவோம். ஆக அவரவர் அஜ்ஞானம் அவரவரிடத்துல இருந்து கொண்டு இருக்குமா. இவருடைய அஜ்ஞானம் சிஷ்யனுடைய அஜ்ஞானம் சிஷ்ய இடத்துல இருக்கும், குருவுடைய அஜ்ஞானம் குரு இடத்துல இருக்கும். உண்மையிலே மௌன குரு சொல்லி சொன்னா மௌனத்திற்கு என்னை அழைத்து சென்றவர், அப்படிதான் அர்த்தம். எதை கொடுத்து? ஞானத்தை கொடுத்து மௌனமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு என்னை அழைத்து சென்றவர். தாய்மன்னர் அழகா சொல்றார், மோனம் தரும் ஞானமூட்டி எனக்கு உவட்டா ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரமே. மௌனத்தை தருகின்ற ஞானத்தை எனக்கு கொடுன்ற. அப்படின்னா என்ன? ஞானம் வந்ததுன்னா அங்க மௌனம் குடிகொண்டு விடும். அதனால்தான் மௌனமே ஞான வரம்பு சொல்லுவாங்க. பட்டினத்தாருக்கு எங்க பேய்க்கரும்பு இனிக்கின்றது அங்கு உனக்கு மோட்சம் சொல்லி பகவான் சொல்லியிருந்தார். அங்க பேய்க்கரும்பு என்பது என்ன சொல்லி சொன்னா மௌனம். எப்பொழுது ஞானம் உனக்கு நிஷ்டையாகின்றது அங்க மௌனம் கூடிவிடும். மௌனமான இடத்துல உனக்கு என்ன முடிவு, நிறைவு, அதுவே மோட்சம். அப்படி எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்தார். உலகெங்க சுற்றி திரிந்து நான் மோனத்தை பெற்றவர் ஒன்றுவர் ஐயனே சொல்றது போல திருவத்தூர் கடற்கரையில் இருக்கும்போது அவருக்கு அந்த ஞானமானது சித்தியாயிற்று, மோனமானது வந்து விட்டது. அதன் பிறகு சில காலங்கள் இருந்தால் தன்னைத்தானே அங்கே என்ன பண்ணார், பிள்ளைங்கள் இடத்துல இந்த கடற்கரையில் இந்த மணல்லாம் எடுத்து சர்க்கரையாக கொடுத்தார். விளையாடின பசங்க அது சர்க்கரை கொடுக்குறாரு, பூந்தி கொடுக்குறாரு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார், என்னை இந்த வச்சு மூடிடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சால் இருந்தது, அதில் மூட சொன்னார். 2 தடவை எடுத்து பார்த்தாங்க இருந்தார். 3வது தடவை பார்க்கும்போது அவர் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு அவருடைய வரலாறுல சொல்கிறாங்க. திருவத்தூர் கடற்கரையில் 800 கிட்டக்க ஒரு சமாதி இன்னும் இருக்குது. திருவத்தூர் தியாகராஜ சுவாமி கோயில் இருக்குது. அப்புறம் அது வழியில் போனால் வள்ளல் பெருமான் வந்து உட்கார்ந்த ஒரு இடம் இருக்குது. அது தள்ளி போனால் கடற்கரை கிட்ட பட்டினத்தோட சமாதியம் இருக்குது. ஆமாம். அப்போது இங்கே என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் மௌன குரு சொல்லி சொன்னால் எனக்கு மௌன ஆனந்தத்தை அளிக்கின்ற ஞானத்தை கொடுத்தவர் சொல்லி அர்த்தம். நான் முன்னெல்லாம் என்னென்ன உளறிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் என்ன பண்ணார், அறிவை தந்து என்னை ஆட்கொண்டு விட்டார், மௌனமாகிவிட்டே. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னா அவர் பேசுறதெல்லாம் என்னென்ன உளறலா தான் இருக்கும். தாய்மன்னருடைய குருவும் மௌன குரு தான். உபதேசம் செய்தார், பேசினார். அப்படின்னா மௌன குருனா பேசவே மாட்டார் அர்த்தம் இல்லை. தேவையானதை பேசுவார், தேவையில்லாத பேச மாட்டார் சொல்லி அர்த்தம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு சொல்லி அர்த்தம். ஞானத்தினால் என்னை அமைதிப்படுத்தினார், ஆற்றுப்படுத்தினார், என்னை செம்மை செய்தார், சரி செய்தார். நான் இப்பொழுது அமைதியாக நிறைவாக இருக்கு. நிறைந்த மனதோடு இருக்கும்போது எதுவுமே பேச்சு வராது. ஆக தட்சிணாமூர்த்தி சொல்லி சொன்னால் தன்னுடைய செய்கையினாலேயே சிஷ்யர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். தன்னுடைய செய்கை சின்முத்திராங்குஷ செங்கைக்குள்ளே அடக்கி வாசமரும் சர்ச்சார மீது என்னை ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய் சொல்றார் தாய்மான். ஞானத்தினால மோனம். அந்த குறிப்பினால ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணார். யார் இடத்துல? சிஷ்யர்களுக்கு. சனக, சனந்தன, சனாதனர், சனத்குமார் 4 பேர். அவர்களும் புரிந்து விட்டு அந்த பக்குவத்தில் இருந்தாங்க. ஆகவே அதன் பிறகு அந்த உபதேசத்துக்கு பிறகு குறிப்பினால் உணர்த்திய அந்த உபதேசத்திற்கு பிறகு நம்ம சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வான்னு சொல்றோம் பாருங்க. சொல்லல, ஆனா சொன்னார். வீடுங்கள்ல அம்மா மாருங்க கண்ணிலேயே குழந்தைங்களுக்கு சில கருத்துக்களை உணர்த்திடுவாங்க. கண்ணே பேசும். ஜாடையில் இருக்க சில குழந்தைங்கள புரிஞ்சுக்கும். நல்லதுதான். யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க செய்கின்ற செய்கையிலேயே குழந்தைகள் என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம் பண்ணிட்டோம். ஆமாம்.
அதனால குருவும் மௌனமாக இருந்துட்டா சிஷ்யர்களும் அருளை பெற்று மௌனமாயிட்டாங்க, தெரிஞ்ச பிற்பாடு. ஆகவே ஆத்மா யாருக்கும் குரு இல்லை. ஆத்மா இருந்தும் நாம் அறியாமுடன் இருப்பதனாலும், ஆத்மாவிடத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கருவியும் இல்லாததுனாலும் ஆத்மா யாருக்கும் குருவில்லை. குருவாக அது செயல்படாது. அனைத்தையும் பிரகாசப்படுத்தும். மனதில் உள்ள அறியாமையும் பிரகாசப்படுத்தும், மனதில் உள்ள அறிவையும் பிரகாசப்படுத்தும். இப்போ எனக்கு அறிவு இருக்கின்ற அறிவு இருக்கு, எனக்கு அறியாமை இருக்கின்ற அறிவும் இருக்கு. எனக்கு தெரிகின்றது என்பது தெரிகின்றது, எனக்கு தெரியவில்லை என்பதும் தெரிகின்றது. அப்ப தெரிகின்றது என்பதையும் தெரியவில்லை என்பதை எந்த ஒன்று தெரிவித்து கொண்டுள்ளதோ அதுக்கு பேர் தான் ஆத்மா. அந்த ஆத்மா எதையும் எந்த கருவியும் கொண்டு என்ன பண்ணாது, தன்னுடைய இருப்பிலே இவைகளையெல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளது. இந்த விளக்குடைய வெளிச்சத்தில் நாம் எல்லாம் செயல்படுறோம். ஆனால் இந்த விளக்கு பேசுமா, இந்த விளக்கு கேட்குமா, இந்த விளக்கு என்ன சேரை எடுத்து போடுமா, என்ன பண்ண, ஒன்றும் பண்ணாது. அதனுடைய சாநித்தியத்தில் வெளிச்சத்துடைய இருப்பினால் எல்லா செயல்கள் நடக்கின்றது. அதுபோல ஆத்மாவுடைய இருப்பினால் எல்லா செயலும் நடக்கின்றது. ஆனால் எனக்கு அந்த அறியாமை இருக்கு, அறிவும் இருக்கு. ஆகவே ஆத்மா நம்முடைய அறியாமை போக்குகின்ற குருவாக இருக்க முடியாது. அறிவை நாம் தான் தேடி பெற வேண்டும். காரணம் என்னவென்றால், தேடி பெறக்கூடிய கருவிகள் நமக்கு பகவான் இந்த உடலில் அமைச்சிருக்கார், மனசுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நாம் மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக ஒரு குருவை அடைந்து சாஸ்திரங்களை படித்து அறிவை நாம் பெற வேண்டும். ஆகவே ஆத்மா யாருக்கும் குருவில்லை. ஆத்மாவே எல்லாருக்கும் குருவாக இருந்தால் இந்த உலகத்தை யாருமே அஞ்ஞானத்தோடு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அறிவு நிரம்ப வந்திருக்கணும். ஆகவே ஆத்மாவானது குரு என்ற ரோலை எடுத்துக்கொள்ளாது. ஆக முதல் விஷயமே அவரவருடைய முக்கிய ஆத்மா அவரவர்கள் குருவாக இருக்காது அவரவர்களுக்கு. அடுத்து என்னுடைய மனது தான் எனக்கு குரு. சில பேர் சொல்கிறாங்க என்னுடைய மனது தான் எனக்கு குரு. இதுவும் ஒரு தவறான கருத்து தான். எனக்கு நானே குரு என்ற வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். புரிந்து கொள்ளும் விதம் தான் ரொம்ப முக்கியம். எந்த வார்த்தையும் புரிந்து கொள்ளும் விதம் தான் முக்கியம். ஞானம் நம்முடைய மனதுக்கு தான் வரணும். காரணம், நம்முடைய மனதில் தான் அஜ்ஞானம் இருக்குது. மனதில் தானே அஜ்ஞானம் இருக்குது. அந்த மனதுக்கு தானே ஞானம் வரணும். என்னுடைய மனது அஜ்ஞானத்துடன் இருக்கின்றது. அறியாமையுடன் கூடிய மனதிற்கு அறிவு தேவைப்படும். அப்போ மனமே எப்படி மனசுக்கு அறிவை கொடுக்கும்? என்னுடைய மனமே எனக்கு குரு சொல்லி சொன்னால், மனதில் அஜ்ஞானம் இருக்கே, அதனால தான் தவறான சிந்தனை பண்ணுது, தவறான செயல்கள்லாம் செய்கின்றது. அப்போ அந்த மனதுக்கு மனதே அறிவை கொடுக்க முடியாது. அந்த மனதுக்கு வெளியிலிருந்து வேறொன்று வந்து அவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும். ஆக அறியாமையுடன் கூடிய மனம் எப்படி அறியாமையின் கூட மனதிற்கு குருவாக இருக்க முடியும் என்றால், மனதுக்கு தான் அறிவு தேவை இருக்கு. அந்த அறிவை மனதே கொடுக்க முடியாது. எனக்கே அறிவு வேணும்னா நானே எப்படி எனக்கு அறிவை கொடுத்துக்க முடியும்? எனக்கு அறிவு தேவை இருக்கு. அப்போ சிஷ்யன் குருவிடத்தில் வந்தா உனக்கு நீயே குரு அப்படி சொல்லுவாரா? அப்படி சொன்னால் என்ன சொல்லுவான் சிஷ்யன்? குருநாதர், எனக்கு தெரியாதனால தான் உங்கள் இடத்துல வந்திருக்கேன், எனக்கு அறிவை கொடுங்க, எனக்கு நானே குருனா நான் உங்கள் இடத்துல வர்றேன், அப்படி தானே சொல்லுவார். நமக்கு நாமே பாடத்தை படித்து கொள்ள முடியாது, புகட்டி கொள்ள முடியாது. அப்படியே பண்ணால் கூட என்ன ஆகுது, இன்னொரு கஷ்டமும் வரும். என்னுடைய அறிவுடைய அளவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவிற்கு தான் அந்த நூலில் இருக்கக்கூடிய அறிவை நான் புரிந்து கொள்வேன். நம்ம வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம்னா காலேஜ் எதற்கு, அங்கே ப்ரொஃபஸர் எதுக்கு, லெக்சரர் எதுக்கு? புஸ்தகம் இருக்குது, எல்லாமே அதில் சொல்லியிருக்கு. நானே படித்து அந்த அறிவை அடைவேன். நான் சொன்னேன் என்னுடைய அறிவுடைய அளவு ஒரு லெவலில் தான் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே எனக்கு அறிவு வேணும்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் அந்த லெவலுக்கு அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நானும் அப்படி ஆக முடியும். ஆகவே நம்முடைய மனமே நமக்கு குருவாக இருக்க முடியாது. ஏன்னா மனதில் அறியாமை இருக்குது. அறியாமையுடன் கூடிய மனது அதற்கே அறிவை கொடுத்து கொள்ள முடியாது. ஆனால் அது எப்போ முடியும் தெரியுங்களா? ஒருத்தர் அழகாக ஒரு உதாரணம் சொன்னார். உன்னுடைய தோள் மேலே நீயே ஏறி எப்பொழுது உட்கார முடியுமோ அப்போ ஒன்றா நடக்கும்னாரு.
முடியுமா? நம்ம தோல் மேலே நாம ஏறி உட்காந்துக்க முடியுமா? இன்னொருத்தர் தோளில் தான் ஏறி உட்காந்துக்க முடியும். ஆனால் அதில் சிறு வயதில் அதெல்லாம் நல்ல அனுபவங்கள் தான். கோயில் உற்சவமத்தெல்லாம் போகும்போது அப்பா தோல் மேலே உட்காந்துக்கிட்டு அழகாக அவரை பிடிச்சிக்கிட்டு. இப்போ முடியுமான்னா அப்பாவும் இல்லை, நம்மளால் முடியும். அந்த காலத்தில் இப்போலாம் பார்க்க முடியும் அந்த காட்சின்னா தெரியல. அந்த காலத்தான் நிறைய பார்க்கலாம். அப்போ அப்பாலாம் இருந்தார். அந்த பலமும் அப்பாவுக்கு இருந்து தோல் மேலே உட்காந்து வச்சு போகிற பலமும் இப்போ இல்லை. ஆகவே நம்முடைய மனமே நமக்கு குருவாக இருக்க முடியாது. காரணம் அறியாமை மனதில் இருக்கின்றது. அந்த அறியாமையில் உள்ள மனமானது எப்படி நம்முடைய மனதில் உள்ள அறியாமையை போக்கும்? ஆக ஆத்மாவே நமக்கு குரு என்பதும் ரூல்ட் அவுட் ஆயிடுது. மனமே குரு என்பதும் முடியாதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆக உனக்கு நீயே குரு என்னும் பொழுது, அவரவர்களுக்கு அவரவர்கள் குரு எனும் பொழுது, வெளியிலிருந்து குரு தேவையில்லை என்று சொல்லுகின்ற இந்த வாதமும் சரி வராது. ஏனென்றால் நமக்கு அறிவு தேவை இருக்கு. அது யாரோ ஒருவர் வந்து குருவிருந்து உணர்த்திளரேல் குறவனாகி, குரு வந்து சொல்லணும். இந்த கருத்தும் தவறுன்னு சொல்லி புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இந்த வார்த்தையை பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நானே குரு, எனக்கு எந்த குரு அவசியம் கிடையாது, நானே பார்த்துக்குவேன், என்னாலேயே பார்த்துக்க முடியும் இல்லையா? ஆனால் உண்மையான மெச்சூரிட்டி என்ன தெரியுங்களா? சரியான பக்குவம் என்ன தெரியுங்களா? என்னிடத்தில் அறியாமை இருக்கின்றது என்றது உணர்ந்து அந்த அறிவை போக்கிக் கொள்ள எனக்கு வெளியிருந்து ஒரு அறிவு தேவை என்று புரிந்து ஒரு குருவை நாடி அறிவை பெற்றுக்கொள்வதுதான் சரியான மனப்பக்குவம். அர்ஜுனுக்கு ஒரு நிலையில புரிஞ்சது. எல்லாம் சொல்றான், வாதம் பண்றான், கடைசியில தான் அவனுக்கு புரிஞ்சது. என்னுடைய அறிவே எனக்கு பயன்படவில்லை, இதுவரை கற்று தேர்ந்த அறிவு எனக்கு பயன்படவில்லை. ஆகவே சாத்திமாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தே அகம், நான் உங்களை சரணடைந்தவனாக இருக்கின்றேன், அறிவை கொடுத்து என்னை காப்பாற்றுங்கள். அது எப்போ வரும்? எனக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு பயன்படவில்லை, அல்லது எனக்கு அறிவே இல்லை. குரு இடத்துல போனால் அவனுக்கு அறிவு இருக்கா என்ன இருக்குன்னு கொடுக்க குரு பார்க்க மாட்டாரான், பணிவு இருக்கான்னு பார்ப்பாரான். கைவில் நவனி குரு சொல்ல அடங்கிய விருத்தியான்னு சொல்லுவார் சிஷ்யனை பார்த்து. ஆக எப்பொழுது எவ்வளவு காலம் பிறரை சார்ந்து நம்ம அறிவை பெற்றிருக்க வேண்டுமோ அதை பெறுகின்ற அறிவு நமக்கு இருக்கணும். சுதந்திரமாக எப்பொழுது நம்ம சுதந்திரமாக இருக்கணுமோ அந்த அறிவு நமக்கு இருக்கணும். எடுத்த உடனே எனக்கெல்லாம் யாரும் சொல்ல வேண்டியது, நானே எனக்கு குரு சொல்லி சொன்னால் நாம் வீணாக தான் போயிடும். அதுதான் உண்மையும் கூட. ஆக எங்கே டிபெண்ட் பண்ணி இருக்கணுமோ ஒருவரை, அவரை சார்ந்தும் இருக்கணும், பிற்பாடு சாராமலும் இண்டிபெண்ட்டாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆக இதெல்லாம் தவறான கான்செப்ட். ஆத்மாவே குரு, எனக்கு நானே குரு, ஏன் மனமே எனக்கு சொல்லும், நானே எனக்கு குருவாக இருந்து கொள்வேன். ஆக ஆத்மாவும் குரு இல்லை, மனமும் குரு இல்லை, மனதோட ஒரு பகுதியும் குரு இல்லை. குரு வேண்டாம் என்பது சரியில்லை. நிறைய பேர் அப்படியே இருக்காங்க, குருவே வேண்டாம். அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்கலாம், யாரோ ஒரு இடத்துல போயிருக்கலாம், அவர் வேறு மாதிரி விவகாரமாக இருந்திருக்கலாம், அதனால குரு வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமாக்கா, அது வேற. ஆனால் பொதுவாக குருவே தேவையில்லை என்று சொல்வது சரியான பக்குவமான பண்புடைய செயல் இல்லை. நம்மை அது வளர்க்கவும் வளர்க்காது, நிறைவுபடுத்தாது. சரி, அடுத்து சரியான கருத்துக்கு நாம் வரணும். உனக்கு நீயே குரு என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன? எளிமையான அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணுமா, இந்த இவன் வந்து கணக்கில் புலி போல, கணக்கில் இவன் புலின்னு என்ன அர்த்தம்? காட்டில் இருக்க புலின்னு அர்த்தமா? சொல்லுவாங்க காட்டு புலி மனுஷனை கொல்லும், நாட்டு புலியும் மனுஷனை கொல்லுன்னுவாங்க, புளி அதிகம் சாப்பிட்டா இல்லையா? அது போல் இங்கே போலன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். அவனே புலி இல்லை, கணக்கில் புலி போலன்னா அவளை ஆற்றல் உள்ளவன்னு சொல்லி அர்த்தம். அதுபோல் உனக்கு நீயே குரு போல, இந்த வார்த்தை இப்படி உபயோகப்படுத்தணுமா? உனக்கு நீயே குருவை போல. போல என்ற சொல் புரிந்தால்
இந்த சொல்லினுடைய சரியான அர்த்தம் நமக்கு புரிந்தாயிற்று என்று அர்த்தம். சேய் போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்தோரே, பாலரோடு பேய்ப்பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகும் ஞானியர்த்தம் செய்கை பராபரமே. அப்படின்னா பைத்தியக்காரெல்லாம் ஞானின்னு ஆயிடுவான். அது போலன்னு அர்த்தம். போலன்னா என்ன? அதுவே இல்லை, இவ போல, ஆஸ் தோ அப்படி சொல்கிறேன் பாருங்க, அது போல தான். குழந்தையே ஞானி சொன்ன குழந்தையெல்லாம் ஞானி ஆகிடும். குழந்தையை போல இருப்பார் அப்படிதான் சொல்லி அர்த்தம் எடுத்து. பித்தனை போல இருப்பார்னா பித்தனெல்லாம் ஞானி அப்படிலாம் அர்த்தம் இல்லை, அது போலன்னு சொல்லி அர்த்தம். நிறைய வார்த்தைகளை சரியாக நாம் புரிந்து கொள்வதில்லை. என்னோ சில வார்த்தைகள்லாம் அழகாக உபயோகப்படுத்தி கொண்டு என்னோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் நம்ம யாருமே படிக்கணுன்ற எண்ணமே போயாச்சு. எது படிக்கணும்? ஆன்மீக வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், ஏதோ நெத்தில் விபூதி வச்சுக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் ஆன்மீகன்ற வாழ்க்கை முறையில். அது போதாது, அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. உண்மையிலே இங்கே தான் நிறைய இருக்குது. அதுவும் ரொம்ப ஷார்ப்பு மைண்டோட ரொம்ப சூக்ஷமான விஷயம் புரிந்து கொள்வதற்கு சூக்ஷமான புத்தி தேவை இருக்குது. இங்கே தான் காரணம் என்னவென்றால் அந்த விஷயம் சூக்ஷமானது, சட்டிலாக இருக்குது. அதை புரிந்து கொள்வதற்குரிய நம்முடைய மைண்டும் சட்டில் ஆகணும், சூக்ஷமானதான். நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண் உணர்வுன்னு சொல்லிட்டாரு. மற்ற கல்வியெல்லாம் படைக்கப்பட்ட இந்த படைப்பை பற்றிய கல்வி தான். ஆமாம், அதுக்கே சூக்ஷமான அறிவு வேணுன்றோம். ஆனால் ஆன்மீக கல்வி என்பது படைத்தவனை பற்றிய அறிவு. படைப்பு கண்ணுக்கு தெரியுது, படைச்சவன் கண்ணுக்கு தெரிறானா, அவனை பற்றி அறிவை கொடுக்கறது. அதுக்கு எவ்வளோ புத்தி இன்னும் கூர்மையாக இருக்கணும், எவ்வளோ விவேக புத்தி இருக்கணும், ஷார்ப் மைண்ட் இருக்கணும். விஷயம் சூக்ஷமம், சூக்ஷமத்தை புரிந்து கொள்வது புத்தி சூக்ஷமாக இருக்கணும். ஆக உனக்கு நீயே குருவை போல, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எதற்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா, எப்படி நீ குருவை சரணடைந்தால் அவர் எப்படி உன்னை உயர்த்துவாரோ அப்படி உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் அர்த்தம். ஒரு இடத்தில் நம்பிக்கை வைத்து விட்டால், ஆனால் அவ்வளவு சுலபமாக ஒருத்தர் நம்பிக்கை வருவதில்லை. அந்த நம்பிக்கை ஸ்ரத்தை என்ன பண்ணுமா, யாரிடம் நமக்கு ஸ்ரத்தை வருகின்றதோ அவருடைய மனதில் ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடுமா. நம்ம ஒருத்தர் இடத்தில் சென்று நீங்கள் தான் எனக்கு அறிவை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் சொல்லி சொன்னால் அவர் நம்மையும் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டால், சிஷ்யனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே குருவுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி வந்து விடுகின்றது. என்ன? சரியான அறிவை கொடுத்து வழி நடத்த வேண்டுமே. நம்மை நம்பி வந்திருக்கின்றான். உனது திருவடி நம்பி வந்தேன்னு சொன்னார். எனக்கு யாரும் இல்லை, நான் ஏழை, உங்களையே முழுமையாக நம்பி வந்திருக்கின்றேன். உன்னையே துணையென்ற, நின்னையே துணையென்ற, என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ. தாய்மன்னர் கேட்பார். வானமாய் நின்றின்ப மழையாய் வந்திறங்கி வாழ்விப்பது உன் பரங்கான், பொல்லாத சேயனில் தாய் தள்ளல் நீதமோ புகலிடம் பிரிதும் உண்டோ, பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருள் கயலுமாய் உண்மையேன் ஆவணந்தோ. ஆக நம்மை நம்பி வந்திருக்கின்றான், இவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எதற்காக நம்பி வந்துள்ளான் இல்லையா? அறிவை பெறுவதற்காக. ஆகவே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? என்ன சொல்றார் ஒருத்தர், ஆக்சுவலாக உலகத்தில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கான். நாம் வைத்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் இருக்கு, அது குருவுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியை கொடுத்துருந்தான். அந்த பொறுப்புணர்ச்சி காரணம் சிஷ்யன்தான். எந்த அளவிற்கு நாம் நம்முடைய குருவை நம்புகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அவர் எவ்வளவு போதனை பண்ணுறாரு, அந்த அறிவெல்லாம் நமக்கு புரியும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆக நம்பி வந்த சிஷ்யனால குருவுக்கு பொறுப்புணர்ச்சி, சிஷ்யனுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நம்மை நம்பி நமக்கு அறிவை கொடுப்பாரு, பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்காரு. ஆகையினால அவர் இடத்துல நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து அந்த அறிவை நாம் பெற வேண்டும். இந்த அறிவுகளாம் ஃபீஸ் இல்லைங்க. ஆமாம், இந்த அறிவுகளாம் பேட்டன்ட்டும் இல்லை. ஆனால் அதை சொல்கிறவர் வேணும்னா ஏதோ ஒரு நல்ல இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி ஃபீஸ் வாங்கிடுவார், அது வேறு விஷயம். இந்த அறிவுகளோட ஃபீஸ் கொடுத்து பெறுகின்ற அறிவு இல்லை இது. சிஷ்யன் தன்னுடைய
பணிவையும் ஸ்ரத்தையையும் வெளிப்படுத்தி அவருக்கு செய்கின்ற சிறு சிறு சேவைகளின் மூலமாக அவன் இந்த அறிவை பெற்று விடுவான். ஆனால் இந்த அறிவுக்கு நிகர் எதுவுமே இல்லை. எதை கொடுத்தாலும் இந்த அறிவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ணவே முடியாது, ஈடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அறிவு நம்முடைய பிறவி பிணியையே போக்கி துயரங்களையே நீக்கி நமக்கு பெருமை சேர்க்கின்ற மோட்சத்தை தருகின்ற அறிவு இது. இந்த அறிவை குரு தன்னுடைய சொந்த உறவுக்கு கூட சொல்லி கொடுக்கறதுக்கு முடியாது. அது கூட அவர் பொறுப்பு இல்லை. காரணம், அவருடைய உறவுகள் எல்லாம் அவரை குருவாக நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலே இருப்பாங்க, அவங்க மகத்துவம் நமக்கு புரியாது. நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்க பெருமை நமக்கு தெரியாது. நம்ம உடனே இருந்திருப்பாங்க, அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒருத்தர் இருந்தார், அவர் கூட ஒருத்தர் வேலை செய்தார். அவர் வெளி உலகத்தில் எல்லாம் அவர் அவ்வளோ மதித்தாங்க, வகுப்பெல்லாம் கேட்டு அவர் எடுத்த ஞானத்தை பெற்றாங்க. அவர் கூடவே வேலை செய்த நண்பர் அப்புறம் சொன்னார் ஒரு முறை, அவர் கூடவே இருந்தேங்க, ஒரு நாள் அவரை நான் தெரிஞ்சிக்கல, எனக்கு இவ்வளோ பெரிய உருவத்தை இவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியலன்னார். கூட வேலை செய்த சக ஊழியர் ஒருத்தர் சொன்னார். அதுபோல் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, அவங்க பெருமை தெரியாது, அவங்க அறிவு நாலேஜ் வர அந்த குருவாகனா அவங்க அறிவு நமக்கு பயன்படாது, சும்மா ஏதோ பேசுகிறார் அப்படின்னு. அதனால தான் பாருங்கள், அப்பா இடத்துல பாடம் படிக்க முடியாது, அவர் பெரிய லெக்சரராக இருப்பார். ஆமாம், காரணம் அப்பா தானே இருந்துருவான், அவனுக்கு அறிவு போய் சேராது, உதாசீனமாக இருப்பான். ஆனால் வேதங்களில் உபநிஷத்துலாம் பார்த்தா அப்பா இடத்துலேருந்து படித்த மாணவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட வியாசரே தன்னுடைய மகனை அவரை ஜனகர் இடத்துல அனுப்பி வச்சார். ஆகவே நம்பி வந்த சிஷ்யனாக நம்பி வந்தவனுக்கு தான் அந்த ஸ்ரத்தை இருக்கும், அவன் தான் சொன்னால் கேட்பான். ஆக குருவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி உருவாக்குவது யாருன்னா சிஷ்யன்தான். தன்னுடைய ஸ்ரத்தையை குருவின் இடத்துல செலுத்தி அந்த பொறுப்புணர்ச்சியை கிரியேட் பண்ணிடுறான்னு சொல்கிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிலிருந்து தான் குருவானவர் சிஷ்யனுக்கு தருகின்ற அறிவை எல்லாம் கொடுப்பார். இங்கே சிஷ்யனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொன்னால், குரு கொடுக்கின்ற அறிவை முறையாக பெற்றுக்கொள்வது, தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்வது. இங்கே இதோடைய அர்த்தம் என்னென்னா, உனக்கு நீயே குரு சொல்கிற அர்த்தம் என்னென்னா, குரு எப்படி சிஷ்யனுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து அவனை உயர்த்துகின்றாரோ, எப்படி எதை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து உயர்த்துவாரோ, அதுபோல உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். உன்னை நீயே குருவை போல இருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். குருவிடத்தில் உன் மீது எப்படி பொறுப்புணர்ச்சி வந்து இருக்கின்றதோ அதுபோல் உன்னிடத்தில் உனக்கு பொறுப்புணர்ச்சி வந்து இருக்க வேண்டும். மாணவர்கள் படிக்கலைன்னா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களோட வருத்தம் இருக்காது, பொறுப்புணர்ச்சி தானே. ஏதோ எங்களுக்கு சம்பளம் வருது, படித்தா என்ன படிக்கலன்னா என்ன அப்படி நினைக்க மாட்டார். அப்படி நினச்சா அவர் ஆசிரியரே இல்லை. ஆமாம், அப்போ உனக்கு நீயே பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு உன்னுடைய முன்னேற்றத்தில் பொறுப்பு உனக்கு வர வேண்டும். அதுவே இங்கு கருத்து. இது சாதாரண அர்த்தம்தான் இதுவே. அடுத்து இதற்குள் மறைந்துள்ள சில அர்த்தங்கள் இருக்கின்றது. அது என்ன, அதையும் பார்ப்போம். தனக்குத்தான் குரு அப்படி சொன்னா முதல் அர்த்தம், தனக்கு என்று ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு ஆத்மனக என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். ஆத்மா என்ற ஒரு சொல்லும் இருக்கு. ஆத்மா ஆத்மனக அப்படி சொன்னா, தனக்கு என்றால் ஜீவஸ்ய, ஜீவஸ்ய என்றால் ஜீவனாகிய உயிராகிய எனக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துடன் இருக்கக்கூடியவன் தான் ஜீவன். ஸ்தூல உடல் இருக்கா இல்லையா, கண்ணுக்கு தெரியுது, பரு உடல் சொல்கிறோம், நல்லா 60-70 கிலோ 80 கிலோ இருக்கே. ஆமாம், இது ஸ்தூல உடல். சூக்ஷ்ம உடல் என்னென்னா மனசு தான் சூக்ஷ்ம உடல். சூக்ஷ்ம உடல் ஏதோ நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு மாதிரி அப்படிலாம் இல்லை. மனசு தான் சூக்ஷ்ம உடல், அதுதான் சாஸ்திரம் சொல்கிற வார்த்தையோட அர்த்தம். காரண உடல், இந்த ஸ்தூல சூக்ஷ்மத்துக்கு எது காரணமோ அது காரண உடல். ஸ்தூல உடல் கண்ணுக்கு தெரியுது, சூக்ஷ்ம உடல் மனசு புரியுது, காரண உடல் தெரியல, தெரியாதனால தான் காரண உடல். அதில் அது எனக்கு இருக்கா என்ன, தூங்கும்பொழுது நம்ம எதில் இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் காரண உடல். அதை பார்க்க முடியாது. இல்லை தூக்கத்தில் இருந்துச்சு பார்த்துருந்தேன்னா, தூக்கத்தில் இருந்துச்சா காரண உடல் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், ஆக தனக்கு என்றால் ஜீவனாகிய எனக்கு, தூள சூக்ஷ்ம காரண சரீரத்துடன் கூடிய எனக்கு, முழுமையான ஜீவனான எனக்கு ஆத்மா குரு சொன்னா, இங்கு எனக்கு சொன்னா ஜீவனான எனக்கு 3 சரீரத்துடன் கூட கூடிய எனக்கு. ஆத்மா என்றால் இங்கு புத்தின்னு சொல்லி பொருள் சொல்லிடுறார்.
சாஸ்திர வார்த்தைகளில் டிக்ஷனரி படி அர்த்தத்தை நாம் பார்க்கவே முடியாது. பல இடத்துல டிக்ஷனரிக்கு அப்பாற்பட்டு சில அர்த்தங்களை அங்கே நாம் பண்ணாதான். அதுதான் கீ வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. அதனால தான் சாஸ்திரத்தினுடைய குருவிடத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவர் அப்படி அதை புரிந்து வைத்திருப்பார். அந்த இடத்த இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை போட்டால் தான் இந்த அர்த்தமானது முழுமையாக சரி வரும்னு அவருக்கு தான் தெரியும். ஆகவே தான் சாதாரண புலவர்களாலேயோ இலக்கியவாதிகளாலேயோ ஆன்மீக நூல்களாக இருக்கக்கூடிய கீதைக்கோ உபநிஷத்துக்கோ அர்த்தத்தை மொழி அறிவு உடையவர்களால் மட்டும் சொல்லிவிட முடியாது. சொன்னாலும் பொருந்தி வராது. ஆமாம். ஆக இங்கே ஆத்மா சொல்லி சொன்னால் புத்தின்னு சொல்லி அர்த்தம். இது யார் டிக்ஷனரினா, குருவுடைய டிக்ஷனரியில் அப்படி தான் இருக்கு. இந்த ஜீவனுக்கு புத்தியானது குருவை போல உள்ளது. எனக்கு நானே குரு என்பதில் ஜீவனான எனக்கு புத்தி குருஸ்தானத்தில் இருக்கின்றது. எல்லா இடத்திலும் இவ என்ற வார்த்தையை போல என்ற வார்த்தையை போட்டுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த ஞானத்தை தரும் கருவியை நாம் பயன்படுத்தினா தான் கருவி, அதாவது அந்த அறிவு வரும். நிறத்தை பற்றி அறிவு வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டு நிறத்தை பற்றி அறிவு கிடைக்குமா? காதில் வச்சு பார்த்து தொட்டு பார்த்து இது இந்த கலர்னு சொல்ல முடியுமா? கண்ணை திறந்து பார்த்தா தான் அந்த நிறம் தெரியும். இது என்ன ருசி என்ற அறிவு வரணும்னு சொல்லி சொன்னா வாயை மூடிட்டு அது தொட்டுலாம் பார்த்துலாம் வராது. அந்த ருசி தெரியும்னா நாக்கு தான் அது பயன்படும். இது என்ன சப்தம் என்பது காது தான், நமக்கு காது என்ற கருவி தான் கொடுக்கும். ஆமாம். இது சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கான்றது எப்படி தெரியும்? தொட்டு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்பரிச உணர்ச்சியை பயன்படுத்தினா தான் நமக்கு தெரியும். ஆக இதெல்லாம் அறிவை கொடுக்கின்ற கருவிகள், ஞானேந்திரன்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் அனுமானம் முதலிய விஷயங்களை பயன்படுத்தணும். அனுமானம்னா என்ன? இப்போ நம்ம உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம், வெளியே போய் பார்க்குறோம், இங்கே இருக்க வரைக்கும் நல்ல குழுன்னு இருக்குது. வெளியே போனோடனே நிறைய வெயில் இருந்ததுன்னா தெரியுது, அல்லது வெளியில் கீழெல்லாம் நனைஞ்சிருக்கு, பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஓ, மழை வந்திருக்கு. ஈரத்தை பார்த்து மழை வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். மலையை பார்க்குறோம், அங்கே புகை வந்துக்கிட்டு இருக்கு, அப்போ என்ன நினைக்கிறோம்? அங்கே நெருப்பு இருக்குது. அதுதான் அனுமானம். ஒன்றை பார்த்து இது இருக்குன்னு சொல்லி அனுமானிப்பது. ஆக இந்த அனைத்து பிரமாணங்களும் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த அனுமான பிரமாணம் அல்லது மற்ற பிரமாணங்களாம் கருவிலாம் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் இவைகளெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கின்ற புத்தி இருக்கு, இது எல்லாத்துக்கும் சாமானிய பிரமாணமாக எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்றது. கண்ணை பயன்படுத்தினாலும் கூட நம்முடைய மனது கண்ணின் பின்னால் இல்லை என்றால் கண் தருகின்ற அறிவை நாம் உணர முடியாது, கிரகிக்க முடியாது. நேராக பார்த்துக்கிட்டே போவோம். கண்ணு நல்லா எதிர்க்க வர நம்ம நண்பர் தான், ரொம்ப பிரியமான நண்பர், பார்த்துக்கிட்டே போவோம். கண்ணு மட்டும் மனசு எங்கேயோன்னு நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்லுவார்? என்னங்க என்னை பார்த்துட்டு என்ன பார்க்காதே போயிட்டீங்களே. உண்மையிலே நம்ம பார்க்கக்கூடாதுன்ற இன்டென்ஷன் நமக்கு இல்லை. நான் மனசு எங்கேயோ ஊருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குது, அதே மனசு நினச்சிக்கிட்டு ஏதோ உடல் போயிட்டுருக்கு, அது கண்ணு வழி காட்டிட்டு, அவ்வளோதான். அப்போ கண்ணின் பின்னால் மனசு இல்லை என்றால், காதின் பின்னால் மனசு இல்லை என்றால், எந்த ஒரு கருவியின் பின்னாலும் மனசு இல்லை என்றால் அது தருகின்ற அறிவு அதற்கு வராது, கிடைக்காது, உணராது. அப்போ எந்த கருவியை பயன்படுத்தினால் நம்முடைய மனது புத்தி சாமானிய பிரமாணமாக இருந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே உன்னுடைய புத்தியானது உனக்கு அறிவை கொடுக்கும் கருவியாக குருவை போல இருக்கட்டும் சொல்லிதான் அர்த்தாங்க. இது சாதாரணமாக படித்தோம்னா நமக்கு தெரியாது, புரியறதுக்கு இல்லை. எந்த கருவியை பயன்படுத்தினாலும் உன்னுடைய புத்தி சாமானியமாக உனக்கு உதவி செய்ய வேண்டும். அதுபோல உன்னுடைய புத்தியே உனக்கு குருவாக இருந்து வழிகாட்டுட்டு. இப்போ பாருங்கள், புத்தியானது என்ன பண்ணிடணும்னா எப்பவுமே இந்த ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸில் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்கிறோம். இந்திரியங்கள் எல்லாம் ஒரு பொருளை காட்டி கொடுத்தா சப்தத்தை காட்டிடும். அதன் பின்னால் மனது இருந்ததுன்னா இது யார் என்ன, அப்போது ஏற்கனவே பதிந்து வைத்திருந்ததை வச்சு என்ன பண்ணும், அது ஒரு முடிவுக்கு வரும். ஆமாம், இவர் கொஞ்சம் உயரமாக இருந்தார், கொஞ்சம் குண்டாக இருந்தார், அவரா இவர், உடனே பார்த்த உடனே இதெல்லாம் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தை வேலை செய்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் முடிவு பண்ண இவர் தான், இல்லை இவர் இல்லை. அந்த முடிவு வர்றதுக்கு மனசும் புத்தியும் பின்னால் இருந்து ஒன்றே ஒன்று ஆலோசனை செய்து இதுதான் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு, அப்போ தான் அறிவு நமக்கு கிடைத்துக்கிட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும்.
சில சப்தங்கள்லாம் கேட்டுட்டுனா என்ன பண்ணுறோம், இது இந்த சப்தம் தான் நமக்கு அறிவு வருதா இல்லையா? அதுக்காக நமக்கு பதிஞ்சு இருக்கு, அதுக்கு மனசு பயன்படுது, புத்தி பயன்படுது. அப்படி புத்திய மனதை நமக்கு குருவை போல இருந்து அறிவை கொடுப்பதனால் உனக்கு நீயே குரு என்பதில்லை, உன்னுடைய மனமே உனக்கு குரு என்பதில்லை. அர்த்தம் என்னவென்றால் உன்னுடைய புத்தியே உனக்கு குரு. ஆக உனக்கு நீயே குருவாக இருந்து அறிவை பெற்று அதன் மூலமாக பயனை அடைந்து கொள்வதுதான் அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமான விஷயம். இதெல்லாம் பற்றி ஆன்மீகத்தில் இதெல்லாம் பேசணுமா, இதெல்லாம் பெரிய அறிவியல் விஷயங்கள் இல்லையா சொல்லி நினைக்கலாம். பெரிய பெரிய அறிவியலாளர் கூட அணுக முடியாத விஷயங்கள் எல்லாம் ஆன்மீக நூல்கள் அணுகி நமக்கு அழகாக தெளிவாக இது கொடுத்துருக்கு. ஒரு சாமியார்னா எதுவும் இதெல்லாம் பேசுகிற சாமியில் சாமி அது பூதம் பேய் பிசாசு அதை பண்ணி இதை பண்ணி அதை சொல்லிட்டு போகிறதுக்கான அது இல்லை. இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் தேவை இருக்குது. ஆமாம், அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்னென்னா ஒரு 80 வயசில் தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வெள்ளிக்கம்பியான பிற்பாடு என்ன பண்ணுறது, உட்காந்து சிந்தனை பண்ணி அதை விளங்கிக்கிறது கூட நமக்கு முடியாத ஆகிடுது பல நேரத்தில். ஆக உனது புத்தியானது இந்த அறிவுக்கு சாமானிய காரணமாக இருப்பதனால் நீ தான் உனக்கு குருவை போல. குருவானவர் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய ஸ்தானம். அதுவும் ஆன்மீகத்தில் வேதாந்த தத்துவத்தில் குருவானவர் நம்முடைய சம்பிரதாயத்தில் கலாச்சாரத்தில் மரபில் குருவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்குது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தான் வச்சிருக்கு. அம்மா அப்பாவை காட்டி தருது, அம்மா குருவை காட்டி தரார், குரு தெய்வத்தை காட்டி தரார். இந்த வரிசை தான். ஆனால் குருவானர் என்ன பண்ணாருன்னா அம்மா அப்பா விட்டுட்டு வந்த சிஷ்யனுக்கு அம்மாவும் இருப்பார், அப்பாவும் இருப்பார், குருவாகவும் இருப்பார், அறிவையும் கொடுப்பார். 3 வேலையும் அவர் செய்வார். அம்மா வேலை தான் செய்யும், அறிவை கொடுக்க முடியாது. அப்பா வேலை தான் செய்வார். ஆனால் குருவானவர் அம்மாவாகவும் இருப்பார், அப்பாவும் இருப்பார், குருவாக இருந்த அறிவை கொடுத்து நம்மை நிறைவு செய்வார். ஆக குரு முக்கியஸ்தானம். அதுபோல் மனதும் முக்கியமானது. என்னதான் நல்லா சொல்லி கொடுத்தாலும் கூட நம்முடைய மனது இங்கே இல்லைன்னு வச்சுக்கோமே, ஏன் சாமி சொல்கிறீங்க, திடீர்னு வீட்டு ஞாபகம் வர வச்சிட்டிங்க, வீட்டில் என்ன பண்ணி வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்க, மனசு என்ன ஆயிடுச்சு, அங்கே போயிட்டுது. ஆமாம், சில நேரத்தில் என்ன ஆகும் தெரியுங்களா, சகனா வகுத்து ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் பூர்ணமாக சொல்லும்போது வகுப்பு முடிஞ்சிடுச்சா, அது வரை நம்ம எங்கே போயிருந்தோம், ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸ் நம்ம இங்கே தான் இருந்தோம், மனசு எங்கேயோ போயாச்சு. அதெல்லாம் சிந்திச்சு முடியறதுக்குள்ளே என்ன அப்புறமா என்னென்ன சில நேரத்தில் சினிமாங்கள் அப்படி நடக்கும். முந்திலாம் இப்போ இல்லை, எனக்கு தெரியல. இவர் என்னவோ கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் இது என்ன ஆச்சு அடுத்த பாடம், அவர் விறுவிறுப்பாக பார்த்துக்கிட்டு போய் சும்மா இருயா, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காது, அடுத்த சீல் வந்துடும். பார்க்க மாட்டோம், எங்கேயோ மனசு போயிடும், இல்லை தூங்கிடுவார். ஏதோ நடக்குன்னு வச்சுங்களேன், சரி ஏதோ நடந்தா சரி. இன்னைக்கு உங்கள் கிளாஸ் சுவாமி 2 ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டது போல இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நல்லா தூங்கிட்டேன், அதுக்காவது வகுப்பு பயன்படுது, அது வரைக்கும் சரி சந்தோஷம் இல்லையா. தூக்கம் வராத அவஸ்தைப்பட்டு உங்கள் வகுப்புக்கு வந்தேன், நல்லா தூங்கிட்டேன். ஆக என்னதான் குரு நல்லா சொல்லி கொடுத்தாலும் கூட நம்முடைய மனம் அங்கே இல்லை என்றால் அந்த பிரமாணங்கள் எதுவுமே வேலை செய்ய. கண்ணு காட்டித்தரோம், கண்ணை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், சப்தம் ஏதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு அறிவும் வராது. ஆமாம், ஆக உன்னுடைய மனம் மிக மிக முக்கியம். ஆக குரு என்ற இடத்துல மனம் சரியாக இருந்தால் ஞானம் வரும், இல்லை என்றால் ஞானமே வராது. ஆக முதல் அர்த்தம் பொறுப்புன்னு சொல்லி பார்த்தோம், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்ரீ வில்லாம் சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, உன் மனமே எந்த அறிவை அடைவதற்கு சாமானிய காரணமாக இருக்கின்றது. ஆக குரு என்ற ஸ்தானத்தை மனதிற்கு கொடுத்து அந்த மனதை குருவாக இங்கே சொல்லுகின்றது. ஆக எல்லா அறிவுக்கும் உன் மனது காரணமாக இருப்பது உனக்கு உன் மனமே குரு. ஆமாம், உனக்கு கீழே அல்லது உனக்கு நீயே குரு என்ற இடத்துல பகவான் நீ அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லாமல் சொல்லுகின்றார். உனக்கு நீயே குரு என்னும்பொழுது உனக்கு அறிவை கொடுக்கின்ற கருவிகளை சரியாக முறையாக பயன்படுத்திக்கொள். ஆகவே நீ குருவையும் பயன்படுத்த வேண்டும், அந்த பொருளும் இங்கே இருக்கு இல்லையா, அதையும் சொல்றார். உன் மனதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள்.
எந்த காரணத்தினால் மனிதன் தானே இயங்குகின்றானோ அப்படி இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனமே அவனுக்கு குரு. அதெல்லாம் சொல்றார், அவனே தனக்கு குருவாக இருக்கணும். அறிவை கொடுக்கின்ற கருவிகளை சரியாக நீ பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவை கொடுக்கின்ற கருவிகளை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த கருத்தை இன்று அந்தர்யோகத்தில் நம்ம நிறைவு பண்ணலாம். இந்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். இந்த அளவிற்கு இந்த கருத்துக்கள் போதும், நிறைவு பண்ணலாம்.